இடத்துல நாங்கள் ஜெபிக்க வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு மிகுதியாக தாரு. நாங்கள் எந்த விதத்திலையும் எதிலையும் குறைவுபட்டு போய்விடக்கூடாது. எல்லாவற்றிலும் நாங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய கிருபைகளை நீர்த்தார். எங்களை நல்லா ஆசீர்வதித்து நடத்தும். தேவைகளெல்லாம் சந்தியும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். நாங்களும் ஆபிரகாமை போல வாழ்ந்து இந்த பூமியிலே ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தாரோ, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்தாரோ, உமக்கு பயந்து வாழ்ந்தாரோ, விசுவாசத்தில் வளர்ந்தாரோ, அப்படிப்பட்ட காரியங்களையும் நாங்கள் வளர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தந்து இந்த ஆசீர்வாதத்தினால் நம்மளை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை நிரப்ப போகிறதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமேன் ஆமேன் சோத்திரம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி.